ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வான்மதி கிரியேஷன்ஸ். இன்றைக்கி ஒரு நார்த் இந்தியன் ஸ்டைலில் ஒரு ஸ்வீட் ஊறுகாய் தான் செய்ய போகிறோம். இது வந்து மாங்காய் வச்சு செய்கிறது. அவங்க இதை சப்பாத்தி, பூரி, ரொட்டி இது எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றாங்க. 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி சாப்பிட்றாங்க. இப்போ அந்த ரெசிப்பியை நம்ம எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நல்ல ஒரு முத்தின பெரிய மாங்காய் எடுத்துக்கோங்க. இது பழமாக இருக்கக்கூடாது, ஆனால் செங்காயாக இருந்தால் ஓகே தான். இப்போ வெல்லம் கல் மண் இல்லாத வெல்லமாக பார்த்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பொருட்கள் தான் இதுக்கு. அதே மாதிரி ஒரு சின்ன பட்டை, 2 கிராம்பு போதும். இந்த ஊறுகாயில் இந்த பட்டையும் கிராம்பும் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி தனி மிளகாத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் போதும். உப்பு டேஸ்ட்டுக்கு, உப்பு கொஞ்சமாக போதும். இவ்வளோ தான் பொருட்களை, கம்மியான பொருளில் நம்ம இந்த ரெசிப்பியை செய்ய போகிறோம். ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. இப்போ மாங்காயோடைய தோலெல்லாம் நம்ம நல்லா சீவி துருவி எடுத்துக்க போகிறோம். கேரட் துருவலில் துருவிக்கணும். அதே மாதிரி இந்த மாங்காய் இனிப்பு ஊறுகாயில் நம்ம தண்ணியே சேர்க்க போகிறதில்ல. இது டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னா, நம்ம மாங்காய் பச்சடி மாதிரி இல்லை. கொஞ்சம் இந்த பட்டை கிராம்பு போடுறதுனால டேஸ்ட் சூப்பராக இருக்குது. அதே மாதிரி 6 மாதம் வரைக்கும் இதை ஸ்டோர் பண்ணி சாப்பிடக்கூடிய ஒரு ரெசிபி தான். இந்த மாங்காயை ஃபஸ்ட்டு நல்லா எல்லாமே துருவி எடுத்துக்கிறோம். இந்த மாங்காய் துருவல் 1 கப் இருந்துச்சுன்னா 1 கப் வெல்லம் எடுத்துக்கோங்க. வெல்லமும் நான் இதே மாதிரி துருவி எடுத்துக்கிட்டேன். இந்த இடத்துல நம்ம வெல்லத்துக்கு பதில் நாட்டு சக்கரை கூட எடுத்துக்கலாம். வெல்லம் கல் மண் இல்லாமல் இருக்கணும், அவ்வளோதான். இப்போ 1 கப்பு மாங்காய் துருவலுக்கு 1 கப் வெல்லம். இதை போட்டு பட்டை, கிராம்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இது அடுப்பில் வைக்கிறதுக்கு முன்னாடியே இதை நம்ம செஞ்சுக்கிறோம். நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டை, கிராம்பு, தனி மிளகாத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் கொஞ்சம் போதும். உப்பு லேசாக போடணும். எப்போதும் நம்ம ஸ்வீட் ஏதாவது செய்யும்போது ஒரு 2 பிஞ்சு உப்பு சேர்ப்போம் இல்லையா, அதே மாதிரி தான் இதில் கொஞ்சமாக உப்பு சேர்க்கணும். இந்த வெல்லம் கரையிற அளவுக்கு நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இது சப்பாத்தி, பூரி கூட சாப்பிடவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி நம்ம சும்மாவே இதை சாப்பிட்லாம். இது நல்லா திக்காக இருக்குது. இது நல்லா கரைஞ்ச பிறகு நம்ம அடுப்பில் வச்சு குக் பண்ண போகிறோம். ஒரு 5 நிமிஷத்துலேயே அந்த பதம் வந்துடுது. ஈஸியான ஒரு ரெசிபி தான். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம இதை கலந்து விட்டுக்கிட்டு இருக்கணும். ஒரு 5 நிமிஷத்தில் அந்த பதம் வந்துடுது. அதாவது பாகு பதம் எப்படின்னா, நம்ம கையில் தொட்டு பார்க்கும்போது ஒரு கம்பி பதம் வந்தால் போதும். அது பார்க்க தெரியலனா நம்ம கரண்டியில் எடுத்து இப்படி கீழே விடும்பொழுது தண்ணியாக இல்லாமல் திக்காக ஜாம் மாதிரி வரணும். ஒரு அல்வா பதம் வச்சுக்கோங்க. அந்த பதத்தில் நம்ம ஆஃப் பண்ணிடணும். இப்போ பாருங்கள், இப்போ நல்லா எண்ணெய் சட்டியில் ஒட்டாமல் நல்லா சுருண்டு வருது. இந்த ஸ்டேஜு நம்ம ஆஃப் பண்ணி ஆற விட்டுடணும். நம்ம கரண்டியில் எடுக்கும்போது நல்லா திக்காக வரணும். எண்ணெய் சட்டியில் ஒட்டாமல் நல்லா சுருண்டு வரணும். அவ்வளோதான் இந்த பதம். இந்த ரெசிபி ரொம்பவே நல்லா இருந்தது. குழந்தைங்களுக்கெலாம் ரொம்பவே பிடிக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். நல்லா ஆறின பிறகு ஒரு கிளாஸ் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்க வேண்டியது தான். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் என் சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து என்னோடய வீடியோஸ்லாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக எல்லோரும் இந்த ரெசிபியை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கியமான ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.